வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப பட்டற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது நடிகை மஞ்சு வாரியார் தமிழில் பிரபலமான ஒரு நடிகை. அசுரன், மற்றபடி துணிவு, ஆமாம், அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இப்போ விடுதலை 2, பாகம் 2, மற்ற மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற படத்தில் ரொம்ப துணிச்சலாக நடிச்சிட்டு இருக்கார். தெளிவான நடிகை, அற்புதமான ஒரு நடிகை. அவர் வியப்பா ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட பகிர்ந்திருக்கார். அதாவது நான் ரஜினிகாந்தை பார்த்தேன், நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு, அசந்து போயிட்டேன். அவர் இருக்கக்கூடிய காலத்தில் நாம் இருக்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வுல நான் இருந்தேன். அந்த நேரத்தில் பேசிட்டு இருக்க சமயத்தில் அவர் எனக்கு ஒரு அறிவுரை சொன்னார். இவர் பேசியிருப்பார் போல இருக்கு, மஞ்சு வாரியார் சூப்பர் ஸ்டார்ட்ட பேசியிருப்பார் போல இருக்கு. பேசுற வகையில என்ன பேசினார் அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்துறார். மஞ்சு வாரியார், நடிகை மஞ்சு வாரியார் வெளிப்படுத்துறார். பட் டோட்டலா ஒரு விஷயம் சொல்றார். அதாவது பல விஷயமா பேசக்கூடிய சமயத்துல டக்குன்னு அதையெல்லாம் கணித்து ஒரு வியப்படையும் வகையில் இன்ஸ்பயர் நான் அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறார் மஞ்சு வாரியார். வியப்படையக்கூடிய வகையில நான் மிகப்பெரிய ஒரு அதிரடியான ஒரு அட்வைஸை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். என்ன அப்படின்னா, என்ன சொன்னாலும் வாழ்க்கையில் என்ன யோசித்தாலும் திட்டமிட்டாலும் எது நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு போட்டு சொன்னாராம். தன்னுடைய பிரச்சனையை சொல்லியிருப்பார் போல இருக்கு மஞ்சு வாரியார். ரஜினிகாந்த் இதை டக்குன்னு சொல்லியிருக்காரு, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு. எடுத்த உடனவும் இதை சொல்லவும் முடியாது. டக்குன்னு சொன்னது அப்படின்னா அது அனுபவத்தை தான் சொல்ல முடியும். வாழ்க்கையில் என்ன யோசித்தாலும் சரி, திட்டமிட்டாலும் சரி, எது நடக்குமோ அதுதான் நடக்கும். இதை இன்னைக்கு பல பேர் புரிந்து கொள்வதில்லை. இன்றைய இளைய சமுதாயம் இன்னைக்கு தற்கொலை, அப்புறம் மனமுறிவு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட ஆகும்னா தன்னைத்தானே வருத்தி கொள்வது, பலவிதமான தவறான செயலில் ஈடுபடுவதெல்லாம் பார்க்கின்ற பொழுது இவங்களுக்கெல்லாம் அனுபவம் இல்லை, வாழ்க்கையை பற்றிய ஒரு தொலை கண்ணோட்டம் இல்லை, அல்லது இன்னைக்கு வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஒரு விஷயம் நடக்கல அப்படின்னா பொறுமையாக இருத்தல், விட்டு கொடுத்து செல்லுதல், மற்றபடி எந்த அளவுக்கு அதை நாம் கண்டுகொள்ளாமல் அதன் போக்கில் செல்லுதல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஆழ்ந்து சிந்தித்த ஒரு அனுபவஸ்தனுக்கு தான் தெரியும். அதை உள்ளடக்கி தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரே வார்த்தை, பிரச்சனை என்ன என்பதை மஞ்சு வாரியார் சொல்லாவிட்டாலும் தனக்கு சொன்ன ஒரு அறிவுரையை இன்னைக்கு நான் ஒரு இன்ஸ்பயர் ஆயிட்டேன். ரஜினிகாந்த் ஒரு வியப்படைந்து போனேன். அதாவது வாழ்க்கை என்ன திட்டமிட்டாலும் சரி, என்ன யோசித்தாலும் சரி, என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். அதாவது இது கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன நீ மண்ணுல மண்ணை உடம்புல எண்ணெயை தடவி மண்ணுல உருட்டாலும் சரி, ஒற்றை மண்ணு தான் ஒட்டு அப்படிம்பாங்க. இந்த ரெண்டுமே ஒரே விஷயம்தான். என்ன நினைத்தாலும் என்ன யோசித்தாலும் வாழ்க்கையில் எது நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை என்பது அட்வைஸா ஒரு கான்செப்ட். அதை செயல்பாட்டின் விளைவாக ஒரு செயல்பாடா சொல்லக்கூடிய ஒரு நம்ம செய்யற பத்தி செயல்பாடா சொல்லக்கூடிய சமயத்தை என்ன அப்படின்னா, உடம்புல எண்ணெயை தளவுறோம், மண்ணுல உருண்டு பாருங்க, எல்லா மண்ணும் ஒட்டிடாரு. ஒரு குறுமணல் இல்லைன்னா ஒரு கடல் மணல் பரப்பி கிடக்குது, அதுல உருண்டு பாருங்க. அப்பா எண்ணெயை தளவிட்டா இருப்ப, எல்லாரும் ஒட்டிலாம் சொல்லி போட்டுலாம் எல்லா மண்ணும் ஒட்டாரு. ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். அதே நேரத்துல ஒட்டிய மண்ணுல சில மண் கீழே விழவும் வாய்ப்பு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உருளும் போதுல ஒட்டும், எந்திரிச்சோம்னா அந்த மண்ணு கீழே விழுந்துடும். சில மண் இருக்கு, எந்திரிச்சாலும் சரி, குதியாட்டம் போட்டாலும் சரி, நீங்கள் ஒரு டான்ஸ் ஆடினாலும் சரி, அந்த நிலையோட உதிரவே உதிரா கடைசி வரைக்கும் உங்கள்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்கு. அதான் நிலையான மண். அதைத்தான் ரஜினிகாந்த் ஒரு அறிவுரையா சொல்லியிருக்கார். நான் சொல்றது ஒரு நடைமுறை. இது இந்த விஷயம் ஒரு செயல்பாடா நான் சொல்றேன். இது பல இளைஞர்களுக்கு, மற்றபடி இன்றைய நிலையில் உள்ள பலருக்கு புரிந்து கொள்வதில்லை, அல்லது அவருக்கு தெரிந்தாலுமே அதை கண்டுகொள்வதில்லை.
பல பேருக்கு இது பல விஷயமா இருந்தாலுமே கூட பிடிவாதத்தின் வெளிப்பாடு, போராமையின் வெளிப்பாடு, மற்றபடி நான் கண்டுபிடித்து விடுவேன் அப்படிங்கிற வெளிப்பாடு, கண்டு கொண்டு விடுவேன் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த எல்லைக்கு மேல நம்ம தாண்ட முடியாது. அதான் எது நடந்தாலும் நாம என்ன யோசித்தாலும் என்ன விஷயத்தாலும் என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு. அப்போ அறிவின் செயல்பாடு இல்லையா அப்படிங்கிற கேள்வி இதுல வரும். அறிவின் செயல்பாடு இருக்கு. பகுத்தறிவு கூட எல்லாத்துக்கும் பதில் சொல்ல விட முடியாது. இதெல்லாம் புரிஞ்சுட்டீங்களா? சில பேர் இதை என்னங்க நீங்க ஞான சூனியமாட்டம் பேசுறீங்க, நீங்க என்ன ஆன்மீகவாதியா தெய்வீகவாதி இல்ல முட்டாள்தனமானவரா அறிவில்லாதவரா அப்படின்னா கூட கேட்கலாம். நான் கேட்கக்கூடிய கேள்விதான், பகுத்தறிவு எல்லாத்துக்கும் பதில் சொல்லி விட முடியாது. பகுத்தறிவு எல்லாத்தையும் வழிகாட்டி விடவும் முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அதைத்தான் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு மஞ்சு வாரியார்ட்ட. பகுத்தறிவு இருக்கு. இப்ப நம்ம இப்ப எங்க அப்பா அம்மா எனக்கு பிடிக்கல, மாத்தி விட முடியுமா? இப்ப என் முகம் பிடிக்கல, மைக்கேல் ஜாக்சன் மாதிரி மாறி விட முடியுமா? மாத்தினார். அது மாதிரிதான் புற்றுநோயால் இருந்தார் மைக்கேல் ஜாக்சன். புரியுதுங்களா? நம்ம பேரை மாத்திக்கலாம், ஆமா, எப்படி வேணாலும் அதிர்ஷ்டமா மாத்திக்கலாம், அதிர்ஷ்டமின்மையா மாத்திக்கலாம், அது அவரவர்களுடைய வெளிப்பாடு. ஆனா முகத்தை மாத்த முடியுமா? மற்றபடி நம்முடைய அப்பா அம்மா மாத்த முடியுமா? நம்முடைய டிஎன்ஏ மாத்த முடியுமா? முடியாது. அது மாதிரிதான் ஒரு குறிப்பிட்ட எல்லைன்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த எல்லைக்கு மேல நம்ம தாண்ட முடியாது. தாண்டிட்டா அப்படின்னா அதைத்தான் இயற்கையாளர்கள் அந்த இதை சொல்றாங்க. இது உலகத்தின் கடைசி, வாழ்க்கையின் கடைசி. இதற்கு மேல பரம்பொருள், ஆண்டவன், இறைவன், கடவுள் அப்படின்னு அது ஒரு கட்டமைப்பு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல நம்ம என்ன செஞ்சாலும் சரிங்க, ஆமா, நடக்கிறது என்னமோ அதை நம்ம நிம்மதியாக கொண்டு நாம் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் ஒரு மறைமுகமா சொல்றார். குறிப்பிட்ட அளவு ட்ரை பண்ணுங்க வாழ்க்கையில. ஆமா, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. குறிப்பிட்ட எண்ட் ஆஃப் அந்த முயற்சின்னு தெரியும். அந்த முயற்சி வந்ததுக்கு பின்னால உங்களுக்கு பின்னால திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோமா அப்படிங்கிறது தெரியும். ஆனா முன்னால செஞ்சதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். இப்ப செய்யறது எல்லாமே தலைகீழ போன மாதிரியே ஒரு தோட்டம் தெரியும். அப்போ உங்களுக்குள்ளே அந்த வெறுப்புணர்வு வருதோ இல்லையோ, என்னடா அது முதல்ல மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படிங்கன்னா ஒரு சிந்தனை வந்துடும். அதுதான் எண்ட் ஆஃப் அந்த முயற்சி. அப்ப என்ன பண்ணணும்? ரைட், ஓகேப்பா, அங்க போயாச்சு, இங்க போயாச்சு, அவரை பார்த்தாச்சு, இவரை பார்த்தாச்சு, என்னென்ன விஷயம் எல்லாத்தையும் வெளிப்படுத்தியாச்சு, இன்னும் நமக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னா இயற்கை ஒரு முடிவு பண்ணிருச்சுன்னு அர்த்தம். இயற்கை ஒரு முடிவு பண்ணிருச்சுன்னு அர்த்தம். அதான் மஞ்சு வாரியார்ட்ட ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. ஆமா, எது நடக்குமோ அதுதான் நடக்கும். அப்ப எது நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படின்னா இயற்கை ஒரு முடிவு பண்ணிருச்சு, அதுதான் நடக்கும். அதைத்தான் இறைவன், கடவுள், ஆண்டவன் சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். சில பேர் இயற்கைன்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? கடவுள் நம்பிக்கை இல்லாத என்ன பண்ணுவாங்க, இயற்கைன்னு சொல்லுவாங்க. எப்படி? எல்லாமே ஒண்ணுதான், பெயர் மட்டும்தான் வேற, விஷயம் ஒண்ணுதான். அப்ப எது நடக்குமோ அது நடக்கும்னா இறைவனுடைய ஒரு கான்செப்ட், அந்த இயற்கையினுடைய வெளிப்பாடு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எண்ட் ஆஃப் அந்த ஒர்க்கினுடைய முடிவு. அதுக்கு மேல நீங்க தாண்டவலாம் முடியாது. தாண்டினீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுக்கும். அப்போ இயற்கை முடிவு பண்ண விஷயத்த நம்ம ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சரிப்பா. ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்பா நான் இவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன்ப்பா, 40 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒருத்தர் சொல்றாரு, சினிமா துறையில நான் கதாநாயகனாக வர வேணும்னு ஒரு ஆவல், 40 வருஷமா ஃபீல்ட்ல இருக்கிறேன், தாடி வச்சுக்கிட்டு. மற்றபடி கல்யாணமே இன்னும் ஆகலை சார். ஆமா, நான் டைரக்டர் ஆகாம கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி சினிமா துறைக்குள்ள சென்னைக்குள்ள நுழைஞ்சேன். இன்னைக்கு வரைக்கும் என்னால ஒரு கதை கூட என்னால, ஒரு டைரக்டர் ஒரு படத்தை கூட என்னால பண்ண முடியல. ஆனா என்கிட்ட 600 விதமான கதைகள் இருக்கு. எனக்கு பின்னால வந்தவங்கள பெரிய ஆளா மாறிட்டாங்க சார். ஆமா, எனக்கு பின்னால என்னோட தாடி வச்சு அலைஞ்சவங்களாம் ஒரு 2-3 படம் பண்ணாங்க. டக்குன்னு இன்னைக்கு கோடீஸ்வரா இருக்கிறாங்க. ஒருத்தர் அதே மாதிரி இருக்கிறாரு. டக்குன்னு ஒரு பெண்ணை திருமணம் பண்ணாரு. டக்குன்னு அது 2 குழந்தைய ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பெற்றாரு சார். அவரோட அதிர்ஷ்டம் பாருங்க. அப்படியே அவரே வாயில சொல்றாரு. இந்த இடத்துல அந்த அதிர்ஷ்டம்ங்கிற வார்த்தை என்ன சார்? இப்போ நமக்கு மேல ஒரு எண்ணம் இருக்கோ, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கோ, இப்படிலாம் திங்க் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த நேரத்துல வந்துடும். அதுக்கு முதல்ல அவர் அறிவோட பேசுவார். என்னால முடியுமா, ஆச்சா போச்சா, தெக்கால வடக்கா, நான் தான் பெரியவன், என்னை விட்டா யாரும் கிடையாது பேசுவார். எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவு தான். என்ன சிந்தனை செஞ்சாலும் சரி, என்ன நீங்க யோசனை பண்ணாலும் சரி. ஆமா,
குறிப்பிட்ட அளவுக்கு மேல போகும்போதுதான் என்ன நடக்குமோ அதான் நடக்கும். ஆமா, நீங்க என்னதான் வண்டியை 200 மைல் ஸ்பீட்ல ஏத்தினாலும் சரி, என்ன நடக்கும்? ஒண்ணு பிரேக் ஃபெயிலியர் இல்லையா, ஆக்சிடென்ட். அதுலயும் சில பேர் இருக்காங்க, கரெக்டா பிரேக்கை பிடிச்சி மெதுவா நிறுத்தக்கூடிய அளவு இருக்கிறாங்க. அதுல இருக்கு, அதனுடைய சதவிகிதம் குறைவு. அதைத்தான் ரஜினிகாந்த் சொல்றாரு. அதுக்காக யோசனை பண்ணக்கூடாது, அறிவை பயன்படுத்தாம விட்டுருங்க அப்படிலாம் ரஜினிகாந்த் சொல்ல கிடையாது. மஞ்சு வாரியார்ட்ட அறிவை பயன்படுத்துங்க. நான் சொல்லக்கூடிய அதான், அறிவை பயன்படுத்துங்க. எந்த அளவுக்கு முயற்சி பண்ண விட கடைசி வரைக்கும் முயற்சி எடுங்க. ஆமா, அப்படிங்கிறப்ப அந்த எண்ட் ஆஃப் த அந்த ட்ரைனிங் தெரிஞ்ச உடனே ஒன்றும் முடியலையா, சரி பாருங்க, கடவுள் செயல், இறைவன் செயல், இயற்கையின் செயல் அப்படின்னு விட்டுருங்க. அதாவது ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வச்ச கதை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஆமை என்ன ஒண்ணு பொறுமையா நிதானமா நடந்து வந்துட்டு, இதுக்குள்ள ஒரு அசால்ட்டு முயல்கிட்ட டக்குன்னு படுத்து தூங்கிறான். கடைசியில ஜெயிப்பது யார்? ஆமை என்ற இயற்கை. அதான் உண்மை. அது மாதிரி நீ என்ன ட்ரை பண்ணாலும் சரி, என்ன உருண்டாலும் சரி, என்ன பிறண்டாலும் சரி, ஒற்றை மண்டு தான் முட்டும். அதைத்தான் ரொம்ப தெளிவா ரஜினிகாந்த் மஞ்சு வாரியார்ட்ட சொல்லியிருக்கிறார். என்ன வாழ்க்கையில ட்ரை பண்ணாலும் சரி, எப்படித்தான் நீ முயற்சி செய்து சிந்தனை பண்ணாலும் சரி, எது நடக்குமோ அது நடக்கும். ஆமா, கடைசியாக ஜெயிப்பது ஆமை தான். ஆமா, முயலாமை கட்டாயமா ஜெயிக்காது. முயலா ஆமையாக அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா ஒண்ணு, ஏதோ ஒரு வகையில ஆமை ஜெயித்து விட இந்த உலகத்தை நிறைய வாய்ப்பு இருக்கு. அதான் நம்ம பார்க்கக்கூடிய அந்த அறிவுரையும் வெளிப்பாடு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.